புருஷனுக்கு ஞானம் பிறந்துருச்சோ? கடவுள் முன்னாடி கையை தூக்கில நிக்கிறாரு. எப்பா விநாயகா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நல்ல புத்திய கொடுப்பா. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அடியே, சாமி கும்பிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுங்கன்னா சாமி கோச்சுக்காது அடியே. அதெல்லாம் கோச்சுக்காது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு புத்திய குடுன்னு சொன்னா நியாயம், எனக்கு எதுக்கு சேர்த்து குடுன்றீங்க? நெட்டவள்ளி, நீயே சொல்றது நியாயமா? எனக்கு மட்டும் வேண்டிக்கிட்டேனா என் மேல அக்கறை இல்லையான்னு கேட்ப. அதுக்கு தான் நெட்டவள்ளி உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன். இப்படியா வேண்டுவாங்க? நான் சொல்ற மாதிரி வேண்டணும். என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி மேல நான் ரொம்ப அக்கறையா இருக்கணும், என் பொண்டாட்டி சொல்றதப்பெல்லாம் நான் கேட்கணும். கடைசியில தெருவுல நிக்கணும். ஆமா ஆமா, என் பேச்ச கேட்டா தெருவுல நிக்க மாட்டீங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா தெருவுக்கு வந்துருவீங்க. நீங்க மட்டும் வரத பத்தாம என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துருவீங்க. ஆடி வெள்ளியிலே தாயின் சன்னதியில் நல்லருளை தாரும் அம்மா. ஆத்தாடி ஆத்தே, என் மயனுக்கு என்ன ஒரு அக்கறை. என் பையனை இதுவரை நான் சாமி கும்பிட்டு வரலாற்றிலேயே பார்த்தது கிடையாது. என்ன ஒரு அதிசயமா இப்படி விழுந்து விழுந்து கும்பிடுறானே. ஏத்தே, அது ஒண்ணும் இல்ல, நான் வளர்த்த வளர்ப்பு அப்படித்தே. ஒழுங்கா நல்ல புத்திமதி சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா ஒழுங்கா வளர்ந்துருப்பாரு. ஆமா ஆமா, இப்ப நீ இந்த சோறு தண்ணியெல்லாம் ஊத்தி வளர்த்துட்டு இருக்க பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் சேர்த்து தான் வளர்க்குறேன். அது உங்க தலையெழுத்துத்தே, அது யாருனாலையும் மாத்தவே முடியாது, பாத்துக்கோங்க. இது என்னடி கன்றாவி பிடிச்ச சவுண்டு? ஏத்தே, அது ஒண்ணும் இல்லத்தே, பயப்படாதீங்க. என் போனுக்கு வச்சிருக்க மெசேஜ் டோனு. உங்களுக்கு வேற அப்படி சொன்னா புரியாது. என் போன்ல வர சவுண்டு தே. அது என்னடி எனக்கு சொன்னா புரியாது? உன்னை விட எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் பாத்துக்க. டேய் பிரகாஷ், உனக்கு தெரியுமாடா அந்த அன்னைக்கிளி மருமக இருக்காளடா, ஆடி மாசத்துக்கு அம்பிட்டு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கா அவங்க ஆத்தா. குடும்பமே அப்படி குதூகலத்துல ஆடுறாங்க. அடுத்த டாபிக் ஆரம்பிச்சிடுச்சுடா சாமி. இன்னும் நான் சீர் கொண்டு வரலையா, அதுக்குத்தேன் இப்படி ஒரு நாடகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏத்தே, உங்களை சீர் இறக்க கூப்பிட்டாங்களா? இறக்கி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இங்கே வர நெட்டவழி, என் கோவத்தை கிளப்பாத பார்த்துக்க. டேய் இவன் வேற கையை கீழே போடுறா, தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கியான். அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? சீரு கொண்டு வந்தா கொண்டுட்டு வந்துட்டு போறாங்க. அதை எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? ஏண்டா ரோட்ல தலை காட்ட முடியல, எல்லார் வீட்லயும் சீர் இறங்குது. நம்ம வீட்ல இப்பதானே தலை ஆடி, உன் மாமியா வீட்டுல இருந்து இன்னும் சீர் வரலையே. எம்மா, இவ்ளோ செஞ்சவங்க ஒரு சீர் செய்யாமையா போயிட போறாங்க? ஏத்தே, நீங்க எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் அம்மா காலையிலே கிளம்பிட்டாங்க பாத்துக்கோங்க. ஊரே சீர் கொண்டு வந்துருச்சான், இப்பதான் உங்க அம்மா ஊர்ல இருந்து கிளம்புறாங்களாம். ஏங்க, எங்க அம்மாக்கு தோது இருக்கப்பதாங்க வர முடியும். எல்லாரும் கொண்டு வராங்கன்னு எங்க அம்மாவும் ஃபர்ஸ்டே கொண்டு வர முடியாது பாத்துக்கோங்க. நடுவர் ஆக்கிட்டாங்க, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல போ. சீரெல்லாம் வர வேண்டியது எல்லாம் வந்துடணும் பாத்துக்க. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சீரு குறைஞ்சாலும் என்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. ஊரே தலையில வச்சு மருமகளை மெச்சுக்கிட்டு திரிறாளுக. என் மருமக அப்படி கொண்டு வந்திருக்கு இப்படி கொண்டு வந்திருக்குன்னு என்னால வாயை திறக்க முடியல. எம்மா, எல்லாரும் சொல்றாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியாதுமா. அப்படி சீர் வச்சு நீ என்னமா பண்ண போற? டேய் பிரகாஷ், உன் பொண்டாட்டி சொல்றான்னு எல்லாத்துக்கும் ஆடாதடா. இத்தனை வருஷமா உன்னை எப்படி வளர்த்தேன்னு கொஞ்சமாச்சும் மனசுல நினைச்சு பாருடா. நேத்து வந்தவளுக்காக அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசாத. அம்மா, நான் தூக்கி எரிஞ்செல்லாம் பேசலமா. நான் என்னமோ அதைத்தான் பேசுறேன் பாத்துக்கோங்க. இதே என் பொண்டாட்டி மேல தப்பா இருந்தாலும் நான் கேட்கதான் செய்வேன். ஐயோ, என் புருஷனுக்கு ஞான உதயம் பிறந்துருச்சு. இது இந்திய வரலாற்றிலேயே காணாத பக்கமாவில இருக்கு. எப்படியோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். இந்த வீட்டுல முட்டி தள்ளியாச்சு வாழ்ந்துடலாம். பஸ் வேற வரவே இல்ல, எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது. நல்ல ஊரா பார்த்து கட்டி கொடுத்துருக்கேன் என் பொண்ணு. இதுக்கு தான் ஒரு கார் இருந்தா நம்ம பாட்டுக்கு நினைச்ச இடத்துக்கு எடுத்துட்டு போலாம் வரலாம். அத வாங்கத்தான் நம்மகிட்ட காசு இல்லையே. எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு தெரிய மாட்டேது, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நான் பாட்டுக்கு வந்து நட்ட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். நான் பெத்ததாச்சும் போன் அடிச்சு அம்மா எங்க வரீங்க போறீங்கன்னு கேக்குதா? வந்தா வருது, இல்லைன்னா போகுதுன்ட்டு அது பாட்டுக்கு இருக்கு. அது பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு அம்மா என்ன பண்றீங்கன்னு மூச்சுக்கு 300 வட்டம் போன பண்ணிட்டு கிடக்குங்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா போச்சு, வாரத்துல ஒரு நாள் போன் அடிக்கிறா. அதுவும் பேருக்கு அம்மானு போன் அடிக்கிறாளா நம்ம தெரியல. அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். என்னத்த சொல்ல, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி போல. நம்ம பாட்டுக்கு நடு ரோட்ல நின்று லூசு மாதிரி பேசிட்டு இருக்கோம். எவனாச்சும் பைத்தியம் நினைச்சு பைத்திய ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போயிட போறேன். ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்றதுக்கே இப்படி லூசு மாதிரி புலம்புறேன். 2 3 பெற்றிருந்தேன், இனி யாரும் பைத்திய ஆஸ்பத்திரியிலே சேர்ந்திருப்பேன் போல.
மதுரை 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 மதுரை. எங்கேம்மா? மதுரை போகணுமா? அண்ணே இல்லனே, இந்த விறகனூருக்கு பஸ் எப்பனே வரும்? அந்த பஸ் லேட்டா தாம்மா வரும். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். கிழிஞ்சு ஓச்சு போங்க, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமா? அந்த ஊருக்கு பஸ் தான் 2-3 விடுறது. ஏம்மா, நீ பஸ்ஸை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போகவே முடியாது பாத்துக்க. ஆட்டோ பிடிச்சு 2-3 ஆட்டோ பிடிச்சு போனீங்கன்னா நீ பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தா 4 பிள்ளை நின்றுகிட்டே இருக்க வேண்டியதாம்மா. ஆட்டோக்கு தான் கொஞ்சமா கேக்குறாங்களே, ஒரு ஆட்டோவை பிடிச்சா ஒரு 30 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க, பாதி தூரத்துல நிப்பாட்டிடுறாங்க. திரும்ப ஒரு ஆட்டோவை பிடிக்கணும் 30 ரூபாய்க்கு, அதுவே 100-200 வந்துடும். நானே என் மகளுக்கு சீர் கொடுக்கறக்காண்டி வந்திருக்கேன் ஆடி மாசத்துக்கு. ஆட்டோக்காரனை காசப்பெல்லாம் கொடுத்துட்டா நான் எங்க சீர் கொடுக்கறது? நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அதுக்கப்புறம் ஓ விருப்பம். நீ பஸ்ல போனாலும் சரி ஆட்டோல போனாலும் சரி. எனக்கு நேரமாச்சுமா, நான் போறேன். இது யாரு? நம்ம நெட்டவழி அம்மா மாதிரில இருக்கு. எப்படியோ இங்க நின்று நம்ம ஊருக்கு தான் போவாக, போய் என்னன்னு தான் கேட்போம். அவங்க மகளுக்கு ஆடிச்சீர் கொடுக்கதான் வராகன்னு நினைக்கிறேன். ஏக்கா ஏக்கா, இந்த அம்மாவுக்கு காது இது எதுவும் கேட்காதோ? சரி சரி, முன்னாடி போய் கூப்பிட்டு பாப்போம். ஏக்கா, உங்களுக்கு நீ தெரியுதாக்கா? ஆ தெரியுது, நீ அந்த சரோசா நெட்டவெளி ஊர்ல இருக்கவ தானே? எப்ப பாரு நீ தான் நெட்டவெளிக்கு அந்த மாமியாக்கு சண்டை மூட்டி விட்டுட்டு இருப்பியே, அந்த சரோசாவா? ஏக்கா, நான் நெட்டவெளி ஊர்ல இருக்க சரோசா தான்க்கா, ஆனா சண்டை மூட்டி எல்லாம் விட மாட்டேன் பாத்துக்கங்க. இந்த நெட்டவெளி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா பத்தியா? அம்மா என்னைக்கு அவளுக்கு சண்டை மூட்டி விட்டுருக்கோம்? என் பேரை இப்படி கெடுத்துட்டு கிடக்கா. நம்ம போய் அவளுக்கு சண்டை மூட்டி விடுவோமா? எப்படி என்னன்னு பாரு அவளுக்கு. சரி சரி, நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க அம்மா ஊரு வரையும் போனேன், அதான் திரும்ப ஊருக்கு போகணும்னு கிளம்பி வந்தேன்க்கா. அதோட பஸ் ஏறி நின்னுட்டு இருக்கேன். உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு, முன்னாடி வந்து பார்த்தா நீங்க நெட்டவழியோட அம்மா. அதோட பேசுவோமே வந்து பேசுறேன்க்கா. நீங்க என்னடானா நெட்டவழிக்கு உங்க மாமியாக்கு சண்டை மூட்டி விட நீ பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும் நீ சண்டை மூட்டுறியா என்னத்த மூட்டுறேன்னு? இந்த நெட்டவழி போன் பண்றப்பெல்லாம் உன்னைய பத்தி தான் சொல்லுவா. இந்த மாதிரி சரசான்னு ஒண்ணு வந்துச்சு, போட்டு தந்துட்டு போயிருச்சு, இப்ப நானும் என் மாமியும் முடிய பிடிச்சிட்டு கிடக்கும்னு சொல்லுவா. அதை நினைச்சுதான் நான் சொல்றேன் சரோசான்னு. ஏக்கா, அவ என்னைய சொல்லிருக்க மாட்டாக்கா, வேற ஏதாச்சும் சரோசாவா இருக்கும். நான்லாம் அப்படி குணம் இல்லக்கா, நான்லாம் குடும்பம்னா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன்க்கா. யாராச்சும் சண்டையே போட்டாலும் சமாதானப்படுத்திட்டு தான் வருவேன் பாத்துக்கோங்க. நீங்க என்னடானா என்னைய பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி விடு, உன்னைய பத்தி ஏதோ தெரியாம புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கே இம்பிடி பேச்சு பேசிட்டு கிடக்க. நானும் உங்க ஊருக்கு போமேன்னு வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுதான். பஸ்ஸும் வரல, ஒன்னும் வரல, நின்று நின்று கால் 2 கல்லா போச்சு. ஏக்கா இன்னும் செத்த நேரம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷத்துல பஸ் வந்துடும். அதான் நீ வந்துட்டு இடத்தோனைக்கு இனி என்ன எனக்கு கவலை? நேரா போய் என் மக வீட்டுல இறங்கிட வேண்டியதான். சரிக்கா சரிக்கா, இது ஆடி சீர் கொடுக்க வந்திருப்பீங்களோ? ஆமா சரோசா, நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும், இதுவே நேரம் நாள் ஆயிப்போச்சு ரொம்ப. அவ மாமியாகிட்டு எதுவும் சொல்லிச்சோ என்னமோ தெரியல, நானும் போன் அடிக்கவே இல்லை. வரேன்னு காலையில ஒரு போன் அடிச்சு சொன்னேன், அம்பிட்டுட்டேன். சரிக்கா சரிக்கா, இந்த பஸ் வருது, வாங்க போயிடுவோம்.